எடுத்து தான் நான் கையில வச்சிருக்கேன். நான் பேசுறேன் உங்ககிட்ட. வாவ் சூப்பர். நேத்து வந்து குரூப்பா விளையாடலான்னு சொல்லிக்கிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஷால் வந்து தர்ஷிகா பொம்மையை காப்பாத்துறதுக்கு என்னென்ன அடிதடி சண்டையெல்லாம் போட்டிருக்கான் பாருங்களேன். அதாங்க நீயும் பொம்மை நானும் பொம்மை அந்த டாஸ்க் வந்து கண்டினியூ ஆகுது. ஃபர்ஸ்ட் வெளியானது சௌந்தர்யா, செகண்ட் வந்து ராணவ், தேர்டு வந்து தீபக் வெளியேறிட்டாங்க. மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிக்குது. என்னடா இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு, நேத்து வந்து அந்த பால் பிட்ல எல்லாம் வச்சிருந்தாங்களே அது என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, சென்னையில நேற்று நல்ல மழைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல அந்த பால் பிட்டு பூரா நிறைஞ்சு அதை வச்சு விளையாட முடியாதவனே இப்போ வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுல பொம்மையை வச்சு அதுல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து யார்கிட்ட இருந்து யார் பொம்மையை வேணாலும் புடுங்கலாம் அப்படின்னவனே பசங்க ரெடி ஆயிட்டாங்க. சரி அப்பனா வந்து ஏதாவது ஒரு பொம்மையை எடுத்து வச்சு விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் மைண்ட் செட்டு போயிருச்சு. அதுலயும் வந்து கேங்கா தான் இருக்காங்க. அதான் நம்ம கோவா கேங்கு. அதான் ஜெஃப்ரி, ரயான், ரஞ்சித், இதோட சத்யா, அருண் எல்லாருமே சேர்ந்து வந்து விஷால் ஒரு பொம்மையை எடுத்து வச்சிருக்கான். அதை விஷால்ட்ட இருந்து புடுங்குறாங்க. அது நல்லா பார்க்கும்போது அது ஜாக்லின் பொம்மைங்கிற மாதிரி தான் கத்துறான். அப்பனா ஜாக்லின் பொம்மை எதுக்கு எடுத்து வச்சிருக்கான்? தர்ஷிகா பொம்மை உள்ளுக்கு போகணும் அப்படின்ட்டு. அதை போக வைக்கணும்னா ஜாக்லின் பொம்மையை ஹோல்ட் பண்ணா தான் போக வைக்க முடியும் அப்படின்ட்டு வந்து பயங்கரமா ஃபைட் பண்றா. எல்லாரும் சேர்ந்து பிச்சிடுறாங்க. ஜாக்லின் பொம்மை மண்டை பாதி உள்ளுக்கு இருக்கு, மீதி பாதி வந்து ரயான்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் அதைத்தான் சொல்றான், ஏன்ட்ட இருக்கலாம் மீதி பொம்மை, வாடா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கடைசியில பார்த்தோம்னா தீபக் கையில வச்சிருக்க பொம்மை தான் வெளியே போயிருக்கு. அதாவது அந்த பேர்ல உள்ள போட்டியாளர் வெளியே போயிருவாங்க. அது யார் பொம்மையை கையில வச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா பொம்மையை கையில வச்சிருக்காரு. அது எப்படி கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா தெரியும் அதுல தர்ஷிகா இருக்க மாட்டாங்க. அதனால தர்ஷிகா இந்த கேமை விட்டு 4வது ஆளா வெளியே போயிட்டாங்க. இது இல்லாம ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. விஷால் இவ்வளவு நாள் வந்து ஃபன், என்டர்டைன்மெண்ட், காமெடி அப்படின்னு படிக்கிறதுனால அவனுக்கும் எமோஷன் இருக்கு, நானும் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால் வேமா ஜாக்லின்ட்ட நீங்க யாருமே அடிக்கல அப்படின்னு ஜாக்லின் நானும் அடிச்சாங்கன்னு யாரும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே அதே உங்களுக்குள்ள பேச்சு வாக்குவாதம் முத்தி ஒரு சின்ன ஃபைட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கறதா வந்து இன்னைக்கு எபிசோட்ல நடக்கும். அது இல்லாம நேற்று மிட் நைட்ல அனுசிதாவும் ஜாக்லின் செஞ்ச சம்பவம் சிறப்பான சம்பவம். பின்னாடி வந்து ஜாக்லின் நிறைய பேர் பேசுறாங்க, அவ வந்து மஞ்சரிக்கால நிக்கல, அவளை வந்து காமிச்சுக்கிறதுக்காக நிக்கிறா அப்படின்ட்டு வந்து தர்ஷிகா, பவித்ரா அப்படி எல்லாம் பேசுறாங்க. அது இல்லாம ஜாக்லின் வந்து பேண்ட்லயே உச்சா போயிட்டா அப்படின்னு ஒரு குரூப் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அனுசிதா அப்படி போல, அதனால தான் அவங்க வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஜாக்லின் வந்து இதோட கூட ஃப்ராட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் கேம் நின்று வந்து கடைசியில வந்து ஜாக்லின் வந்து தீபக் பொம்மையை வைக்காம வின் பண்ணாங்களா அதைத்தான் பார்க்கணும். அந்த விதத்துல அன்சிதா, ஜாக்லின் ரெண்டு பேரையும் பாராட்டலாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப விளையாண்டதுலயே இந்த பொம்மை டாஸ்க்ல யார் பெஸ்டா விளையாண்டா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.